காலை செல்வ வணக்கம் ஐயா. வல்லும் காட்டும் செலுத்தன் குரலை படிக்கிறவர்கள் படிக்கலாம். மகேஸ்வரி படிக்கிறேங்க. ரெக்கார்டிங் போட்டீங்களா? போட்டேன், இப்பதான் போட்டேன். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஸ்கிரீன் தெரியலைங்க. ஓகேங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை, குறள் எண் 968. மருந்தோமற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. மருந்தோமற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. 97 மானம், 11 குடியியல், 2 பொருட்பால். நன்றிங்க. உங்களுக்கு அடிக்கோடு தெரியுதா? தெரியுதுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி படிங்க போலாம். மருந்தோமற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. அதான் கேட்ட அடிக்கோடு தெரியுதான்னு. தெரியுதுங்க, தெரியுது. இல்லையே, நீங்க அதுக்கேத்த மாதிரி எடுத்து இல்லையே. திரும்ப படிங்க போலாம். மருந்தோமற்று ஊன் அதான் அந்த இடத்த தான் சொல்ல வரேன். முதல் கோடு எங்க இருக்கு தெரியல? ஊன் ஓம்பும் வாழ்க்கை. இல்லைங்கம்மா, முதல் கோடு எங்க இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? மருந்தோன்னு நிப்பாட்டுங்கம்மா. சரி சரி. அதுல என்னன்னா மருந்தோ அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல முதல்ல நிப்பாட்டணும். மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. ஓகேங்க. மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. அவ்வளவுதான். இது 4 இடத்துல நிறுத்தணும், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றி. நன்றிங்கம்மா. வேற யாரும் படிக்க விரும்புகிறீங்களா? ஏழுமலையை படிங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை, குறள் எண் 968. மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு ஒழிய வந்த இடத்து. மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு ஒழிய வந்த இடத்து. 2 பொருட்பால். இயல் 11 குடியியல், அதிகாரம் 97 மானம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேற யாரும் படிக்க விரும்புறீங்களா? நான் படிக்கிறேங்க சார். சாந்தலட்சுமி படிங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை, குறள் எண் 968. பால் 2 பொருட்பால். இயல் 11 குடியியல், அதிகாரம் 97 மானம். மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. நன்றிங்க சார். நன்றிம்மா. வேற யாரும் படிக்க விரும்புறீங்களா? லட்சுமி அம்மா இருக்கீங்களா? சார் இருக்கிறேன் சார். இந்த குறளுக்கு பொருள் படிங்க. ஒரே நிமிஷம் சார். அம்மா 968. மருந்தோம்பற்று ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. 97 மானம், 11 குடியியல், 2 பொருட்பால். மீண்டும் ஒரு தடவை நிறுத்தி நிதானம் படிக்க போலாம். மருந்தோ மற்று, அதான் மருந்தோ மற்று இல்ல, அங்க நிறுத்தணும். மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை, அதுக்கு அடுத்தது பெருந்தகைமை
பீடு வீடு அழிய அழிய வந்த வந்த இடத்து. இடத்து. அவ்வளவுதான். 4 இடத்துல ஓகே சார். நிறுத்தணும். ஓகே சார். எல்லாம் மருந்தோ பெரும்பாலும் இருந்ததுன்னா மருந்தோ மட்டுன்னு அதான் சேர்த்து படிக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடாது. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. மருந்தோ மற்ற ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை வீடு அழிய வந்த இடத்து. 97 மானம் 11 குடியியல் 2 பொருட்பால். விளக்கம். உயர் குடியிருப்பு தன் வழியாகிய மானம் அழிய வரும்போது இருப்பதை விட்டு பயனில்லாத உடம்பினை காக்கும் வாழ்வானது இரவாமைக்கு மருந்தாகுமோ? ஆகாது. Thank you, பொருள் sir. மீண்டும் ஒரு தடவை படிங்கம்மா. குறளை படிக்கவா விளக்கம் படிக்கவா? பொருள் படிங்க. குறள் படிக்கவா? ஏன்னா இந்த குறளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா தெரியும். ஓகே. அதுக்காக தான். மருந்தோ மற்ற ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. சார் திரும்ப படிக்கவா? பொருள் படிங்கம்மா. உயர் குடியிருப்பு தன் வழியாகிய மானம் அழிய வரும்போது இறப்பதை விட்டு பயனில்லாத உடம்பினை காக்கும் வாழ்வானது இரவாமைக்கு மருந்தாகுமோ? ஆகாது. நன்றிங்கம்மா. வள்ளுவம் காட்டும் செல்வச்செந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் 968. பால் 2 பொருட்பால், இயல் 11 குடியியல், அதிகாரம் எண் 97 மானம். குறளுடைய அதுக்கு ஒரே நிமிஷம், அதுல சாலமன் பாப்பையாவோட உரை படிக்கட்டுமா சார்? சரிங்க, படிங்க. குடும்ப பெருமைக்கான மானம் அழிய நேர்ந்த போது இறந்து போகாமல் இந்த உடம்பை காத்து வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்து ஆகுமோ அப்படின்னு கொஸ்டின் மார்க். அப்புறம் அவ்வளவுதான். இதுல கருணாநிதியினோட உரை அவரு கொடுத்திருக்கிறது சாகாமலே இருக்க மருந்து கிடையாது. அப்படி இருக்கும் போது உயிரை விட நிலையான மானத்தை போற்றாமல் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக ஒருவர் தமது பெருமையை குறைத்துக் கொள்வது இழிவான செயலாகும் அப்படின்னு கொடுத்திருக்கு. நன்றிம்மா. தேங்க்யூ சார். வள்ளுவம் காட்டும் செல்வச்செந்தனையில் நான் பார்க்கக்கூடிய இந்த அதிகாரம் மானம். பெரும்பாலும் நாம் மானம் என்றால் அது இந்த உடலுடன் சம்பந்தப்பட்டது, உடலுடன் தொடர்பு படுத்தப்பட்டது, உடலுடன் தொடர்பில் இருப்பது என்று நாம் கருதுகிறோம். அது தவறானது, முற்றிலும் தவறானது. சரிங்களா? ஆகவே உடம்பிலே எந்த ஆடையும் இல்லாமல் இருப்பது என்பது அது மிகப்பெரிய துறவு. ஆடைகளற்ற நிலையில் இருப்பது என்பது. ஆனா இந்த உடல் அழியக்கூடியது, நிலையானது அல்ல. அதனால அதை நம்ம போற்றி பக்குவப்படுத்தி பாதுகாக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. சரிங்களா? நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் உடல் மீது ஆடை இருந்தால் அது மானம் காக்கப்படுகிறது என்று. உடலின் மீது இருக்கிற ஆடை விலகிவிட்டால் நம்முடைய மானம் போய்விட்டதாக நாம் கருதுகிறோம். அது முற்றிலும் தவறு. அது மிக தவறான ஒரு மனோபாவமும் கூட. அப்ப மானம்னா என்ன? வள்ளுவம் எதை சொல்கிறது? இல்ல, எவன் ஒருவன் உயர்ந்த பண்புகளுடன் குணத்துடன் வாழ்கிறானோ அவனுடைய மனோபாவம் தான் மானம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? தாழ்ந்து நடக்கக்கூடாது. அப்படி உயர்ந்த இடத்துக்கு போன பிறகு அவர் தாழ்ந்த இடத்துக்கு வரலாமா? யோசிச்சு பாருங்க. ஒருவர் ஒரு பள்ளியில் வேலைக்கு சேர்றாரு. அவர் ஒரு இடைநிலை கல்வி ஆசிரியரா உள்ள நுழைகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்படி அவர் படிப்படியா ஒரு கல்லூரியுடைய முதல்வராக மாறிவிட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப அவருடைய செயல்கள் சில சரியில்லை, சில வேலையெல்லாம் சரியா செய்யல அப்படின்றதுக்காக மீண்டும் அவர் கொண்டு இடைநிலை கல்வி ஆசிரியராக போட முடியுமா? சரி, கொண்டாந்து போட்டுரும்னு வச்சுக்கங்க. அது ஏற்புடையதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப நம்முடைய சமுதாயம் வரையறுத்து வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பு எப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல கூட கீழான குணத்தோடு, கீழான பண்புகளோடு இருந்திருக்கலாம்.
ஆனா அந்த பண்புகள்ல இருந்து, அந்த குணத்தில இருந்து நீங்க மாறிட்டீங்க, மேலான இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தது அதை விட மேலான இடத்துக்கு தான் போகணுமே தவிர, கீழான இடத்திற்கு மீண்டும் வரக்கூடாது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான கருத்து தான் மானம். நீங்க ஒரு தடவை மேம்பட்டுட்டீங்க அப்படின்னா, மீண்டும் ரிவர்ஸ் வரக்கூடாது. நீங்க அதுக்கு மேல போஸ்டிங் இல்லாம போகலாம். நீங்க 5 புரமோஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேல போஸ்டிங் இல்லாம போகலாம் தவிர, திரும்ப 1வது இடத்துக்கு வந்து நிக்கக்கூடாது. அதுதான் மானம். அப்போ எக்காரணத்து கொண்டும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கிற நிலையில் இருந்து நீங்கள் உங்களுடைய பண்புல, குணத்துல, உங்களுடைய செயல்கள் எல்லாம் நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, மீண்டும் அந்த இடத்துல இருந்து தாழ்ந்த இடத்திற்கு வரக்கூடாது. சிந்து பைரவி என்கிற ஒரு திரைப்படம். சிந்து பைரவி. சரிங்களா? அற்புதமான ஒரு வித்வான். சங்கீத வித்வான். நீங்க பார்த்திருப்பீங்க. சிவகுமார் நடித்த வந்துன்னா ஒரு அற்புதமான திரைப்படம். சிந்து பைரவி. அதுல அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு அற்புதமான சங்கீத வித்வான். அவர் நல்ல பாடல்கள்லாம் பாடுவாரு. உயர்ந்த பாடல்லாம் பாடுவாரு. அந்த படத்துல பார்த்திருப்பீங்க. ஆனால், எப்பொழுது அந்த மனிதன் மது போதைக்கு அடிமையானானோ, அப்ப அவன் என்ன பண்றான்? தன்னுடைய உயர்ந்த பண்புகளை, குணங்களை விட்டு விடுகிறான். அந்த பாட்டுல சொல்லுவாங்க. அந்த படத்துல சொல்லுவாங்க. என்ன உனக்கு இந்த மது வேணும்னா, ஒரு டப்பாங்குத்து பாட்டு பாடுங்க. இல்ல. அந்த மனிதன் நிதானத்தில் இருந்தால், உயர்ந்த பண்புகளோடு இருந்தால், உயர்ந்த குணத்தோடு இருந்தா, அவர் டப்பாங்குத்து பாடுவாரான்னு கேட்டீங்கன்னா, பாடமாட்டார். அப்ப அவருடைய குணம் கீழான குணமா மாறுகிறது. அவருடைய பண்புகள் எல்லாம் கீழான பண்புகளாக மாறுகிறது. உடனே பாடுவாரு. சரிங்களா? "ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா" அப்படின்னு ஒரு டப்பாங்குத்து பாட்டு பாடுவாரு. அப்போ மனிதர்கள் எக்காரணத்தைக் கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்து விட்டால், மீண்டும் கீழான நிலைக்கு திரும்பக்கூடாது என்கின்ற கருத்தை நம்மளுடைய மனதிலே பதியக்கூடிய ஒன்றுதான் மானம். அப்போ மானம் என்பது உடலில் அல்ல, உங்களுடைய மனோபாவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செயலில் தான் அடங்கியுள்ளதுன்னு யாருக்கு புரிகிறதோ, அவர்கள் தான் என்ன பண்ண மாட்டாங்க, கீழான செயலை செய்ய மாட்டார்கள். அப்ப அந்த கீழான செயல்ன்றது எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. யார் ஒருத்தருமே நல்ல நிலையில இருக்கும்போது, ரோட்டோரத்திலோ அல்லது பேருந்து நிலையத்திலயோ, ரயில் நிலையத்திலோ விழுந்து கிடப்பாங்களா தூக்கத்துக்குன்னா, தூக்கத்துல விழுந்து கிடக்க மாட்டாங்க. நல்ல நிலையில் இருக்கும்போது. "ச்சே! இங்கெல்லாம் போய் மனுஷன் உட்காருவானா?" அப்படின்னு யோசிக்கிற அந்த மாரியான ஒரு நிலைமையில, அதே மனிதனுக்குள்ள ஒரு ஒரு போதை போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, அவன் எங்க வேணாலும் விழுந்து கிடக்குறான். எங்க வேணாலும் படுத்து கிடக்குறான். அந்த நிலைமைக்கு யார் போனது? எதனால் காரணம் என்றால், இந்த போதை உள்ள போன பிறகு அவனுடைய மனோபாவம். இதே அவன் ஒரு நல்ல நிலைமையில இருந்தான்னா, அந்த மாரி படுப்பானா? ஒரு ரோட்ல, ஒரு மார்க்கெட்ல, ஒரு பேருந்து நிலையத்தில, இல்ல ஒரு ரயில் நிலையத்தில இப்படி விழுந்து கிடப்பானான்னா, கிடக்க மாட்டான். அப்ப அவனுடைய குணத்த, அவனுடைய பண்புகளை கீழானதாக மாத்துது பாருங்க. இன்று பல பேர் தன்னுடைய குணத்தை, அந்த உயர்ந்த குணத்தை விட்டுக் கொடுத்து உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். உயிர் வாழ்வதற்காக என்ன பண்றாங்க? தன்னுடைய பெருந்தன்மையான குணத்தை, பண்புகளை விட்டுத் தருகிறார்கள். உயர்ந்த குணங்களை விட்டுத் தருகிறார்கள். உயர்ந்த செயல்களை விட்டுத் தருகிறார்கள். அது தவறு. நீங்கள் செல்வந்தனாக வேண்டுமென்றால், உங்களுக்கென்று ஒரு உயர்ந்த குணம் இருக்க வேண்டும். உயர்ந்த பண்பு இருக்க வேண்டும். உயர்ந்த லட்சியங்கள் இருக்க வேண்டும். அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். சிவாஜி திரைப்படத்துல காட்டுவாங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாம் நன்கு படிக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் மருத்துவம் பயில வேண்டும் என்பதற்காக, ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான ஒரு திட்ட வரைவை கொண்டு போய் சிவாஜி வைப்பாரு. எவ்வளோ? ரூ. 200,00,00,000. ம். எவ்வளோ தரணும்? ரூ. 50,00,00,000 தள்ளு. அப்போ அவருடைய உயர்ந்த லட்சியத்திற்காக, உயர்ந்த கொள்கைக்காக எவ்வளவு இடையூறு வந்த பொழுதும், எவ்வளவு கஷ்டம் வந்தபோதும், அவருடைய ப்ராஜெக்ட்ட அவர் மாத்திக்கல. அதுல ஆதிசேஷன்னு ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார். அவரு சொல்லுவாரு. "பாரு நீ வந்து இந்த மருத்துவம் ஃப்ரீயா குடுக்குறேன், காலேஜ் கட்டுறேன்னு வராத.
நீ ஏதாவது ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கோ, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுக்கோ, ஸ்டார் ஹோட்டல்லாம் கட்டிக்கோ, நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த மாதிரி போடு நீ, இதுக்கு வராதுன்னு. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? உயர்ந்த பண்புள்ள மனிதன், உயர்ந்த குணமுள்ள மனிதன் என்ன செய்ய மாட்டான்? கீழான செயலை செய்ய மாட்டான். வெறும் லாபத்துக்காக ஒரு செயலை செய்ய மாட்டான். அப்ப சிவாஜி சொல்லுவார், நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சிருந்தேன், நம்ம நாட்டு மக்கள் இலவசமாக மருத்துவம் செய்து கொள்வதற்கோ, இலவசமாக மருத்துவம் பயிலுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. நான் ஒண்ணும் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த 200 கோடி ரூபாய் நான் முதலீடு போடல. அப்படி நினைச்சுதான் நீ சொன்ன மாதிரி நான் அதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பேன்னு. அப்போ அவர் லாப நோக்கத்திற்காக அதை ஆரம்பிக்கவில்லை. இன்னைக்கு பல இடங்கள்ல ஆன்மீகம் தோன்றும் பொழுது லாப நோக்கமற்றுதான் தோன்றுகிறது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மிகப்பெரிய லாபகரமான வியாபாரமாக மாறிவிடுகிறது. அப்ப அது எவ்வளவு பெரிய தவறுன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப மானம் என்பது என்னவென்றால், தம்முடைய உயர்ந்த குணத்திலிருந்தும், பண்பிலிருந்தும், உயர்ந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய செயல்களிலிருந்து கீழான நிலைக்கு மீண்டும் வராமல் இருப்பது. நாம் எல்லோருமே 1 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன சேட்டை வேணா செஞ்சிருப்போம். என்ன செயல் வேணா செஞ்சிருப்போம். ஒரு 2 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த 2 வயசு குழந்தை சிறுநீர் எங்க வேணாலும் கழிக்கலாம். அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா அதே 2 வயது குழந்தை வளர்ந்து 20 வயசு குழந்தையா மாறிடுச்சுன்னா, இப்ப அது எங்க வேணாலும் சிறுநீர் கழிக்க முடியுமான்னா கழிக்க முடியாது. அப்படி கழிச்சா என்ன அர்த்தம்? அது ஒரு உயர்ந்த செயலா? இல்ல பாருங்க. அப்ப 20 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு எங்க சிறுநீர் கழிக்கணுமோ அங்க தான் கழிக்கணும். எங்க எச்சில துப்ப வேணுமோ அங்க தான் எச்சில துப்பணும். கண்ட இடங்கள்ல எச்சில் துப்பிட்டு, கண்ட இடங்கள்ல சிறுநீர் கழிக்க முடியுமான்னா, அப்படி ஒரு வேளை செய்தா, அது சிறுமைத்தனமான செயல். சரில்ல? அப்படி சிறுமைத்தனமான செயல்கள் செய்வதற்குத்தான் என்ன பண்ணணும்? நாம மானம் என்ற ஒன்று இருக்கின்றது. அது சிறுமை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு உணர்வுன்னு நமக்கு புரியணும். நாம் வெட்கப்படும்படியாக செய்யக்கூடிய செயல்களை நாம் மனதறிந்து செய்யக்கூடாது. அப்படி செய்யறோம்னா, அங்க தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற மானம் இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். யோசித்து பாருங்கள். இன்று பல இடங்கள்ல பல ஊர்களை தாங்கி இருக்கக்கூடிய ஊர் பெயர் பலகைகள், அல்லது எந்த ஊருக்கு எங்கே செல்ல வேண்டும், எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று காட்டக்கூடிய கைகாட்டி பலகைகள், வழிகாட்டி பலகைகள், இதெல்லாம் நம்ம என்னன்னா போஸ்டர் போட்டு நல்ல தாராளமா ஒட்டுறோம். அது சிறுமையான செயல் அல்லவா? இப்படி சிறுமையான செயல்கள் எல்லாம் எங்க செய்கிறோமோ, அதை நினைத்து பார்த்து, ஆஹா! இப்படிப்பட்ட சிறுமையான செயல்கள் நாம் செய்யக்கூடாது. அப்படின்னு எவன் ஒரு மனதில் நினைக்கின்றானோ, அவன் சிறுமையான செயல்களை செய்வதற்கு அவனுடைய மனதிலே தடையாக வந்து நிற்பது எதுவோ அதுதான் மானம். சரி, ஓகே. நான் மானம்ன்ற அதிகாரத்துக்கு இவ்வளவு விளக்கங்கள் பார்த்தாச்சு. இப்போ குறள் 968. மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியது பீடு அழிய வந்த இடத்து. பீடு என்றால் மானம். சரிங்களா? மானம் அழியிறா மாதிரி, சரிங்களா, நம்முடைய மானம் அழியிறா மாதிரி ஒரு இடம் வந்துச்சுங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மானம் அழியிற மாதிரி வந்துச்சுன்னா உயிரை விட்டுடுங்கிறார். ஏன்னா உயிரை விட பெருசு மானம். சரிங்களா? அதனாலதான் வள்ளுவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றார். உயிரை விட பெருசுங்கிறார். அந்த ஒழுக்க நிலையில் இருந்து தவறாமல் இருப்பதுதான் மானம். எவன் ஒருவன் அந்த ஒழுக்க நிலையிலிருந்து தவறாமல் இருக்கிறானோ அதுதான் மானம். அந்த மானம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா, நமக்கு உண்டான அந்த ஒழுக்க நிலையிலிருந்து நாம் தவறக்கூடாது. அதுதான் பீடு என்றால் மானம். மான அழிய வந்த இடத்து. சரிங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு உனக்கு உயிர் முக்கியமா, மானம் முக்கியமா? நாம என்ன நினைக்கிறோம், மானம்னா உடம்புல இருக்குது. அப்போ உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்துட்டா நம்ம மானம் போயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது இல்ல.
உங்களுடைய மனோபாவத்தில் இருக்கக்கூடிய குணம் பண்புகளில் இருந்து நீங்கள் கீழான நிலைக்கு உண்டான செயல்களை செய்யாமல் இருப்பது. அந்த இடத்துக்கு தான் நீங்க வரக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீ ஒரு கீழான செயல் செய்து உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு நீ தப்பி விடுகிறாயா? அல்லது நான் கீழான செயல்களையே செய்ய மாட்டேன். சரிங்களா? அப்படின்னு வைராகியமா இருந்து உன் உயிரை விட போறியா? நம்மளுடைய தமிழ் மண்ணிலே வாழ்ந்த தமிழ் மன்னர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய பெருமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மருபாண்டி சகோதரர்களை தூக்கிலிட்ட இடமாக இருந்தாலும் சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் மரித்த இடமாக இருந்தாலும் சரி, சென்று பாருங்கள். நான் தலை வணங்க மாட்டேன்யா. தமிழுக்கும் தமிழனுடைய இந்த தாய் நாட்டை தவிர என்னுடைய தலை வேற எதுக்கும் வணங்காதுன்னாங்க. சொல்ல அப்பா சொன்னது, வெள்ளைக்காரன் சொன்னது, என்கிட்ட மண்டிட்டின்னா நான் உங்களுக்கு உயிர் பிச்சை தரேன். என்ன சொல்றேன்? உன்கிட்ட இந்த உயிர் பிச்சை வாங்குற அளவுக்கு தமிழனுடைய மானம் ஒண்ணும் கெட்டு போகவில்லையடா அப்படின்னு மார்தட்டி பேசினவங்க. அப்படியா? உன்னால இறங்க முடியாதா? முடியாது. உயிரே போடும். போனாலும் போயிட்டு போகட்டும். சரிங்களா? தூக்கு மேடை எனக்கு ஒரு பஞ்சு மெத்தை, தூக்கிலிடு என்றார். அப்படிலாம் யார் வாழ்ந்தாங்க? மானம் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அது அல்லவா மானம்? இன்று அப்படி இருக்கின்றதா? அது தொழிலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், அடுத்தவனை காட்டி கொடுத்து, அடுத்தவனை போட்டு கொடுத்து, அடுத்தவனை காக்காய் பிடித்து, அடுத்தவனுக்கு ஜால்ரா அடித்து, அடுத்தவனை பெருமைப்படுத்தி, அடுத்தவனை புகழ்ந்து, அடுத்தவனை இகழ்ந்து, அடுத்தவனை கேவலப்படுத்தி, அடுத்தவனை அசிங்கப்படுத்தி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கையா? அப்படி வாழ்வதுதான் ஒரு செல்வந்தனுக்கு அழகா? யோசித்து பாருங்கள். அப்ப செல்வந்தனுக்கு அழகு மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அழகாக்கி அவனையும் உயர்த்தி தானும் உயர்வதல்லவா? ஒரு காலத்துல சொல்லுவாங்க, சரில, நான்லாம் வாழ்க்கையில ஏணி மாதிரி இருந்துட்டேங்கன்னு. அது என்னங்க ஏணி மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் மேல தூக்கி விட்டு நான் கீழவே இருந்துட்டேன். ஆனா செல்வந்தன் என்பவன் அவன் ஏணி மாதிரி கிடையாதுங்க. செல்வந்தன் லிப்ட் மாதிரி. சரிங்களா? அவன் யாரு? லிப்ட் மாதிரி. நீங்க மேல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேல அதோட தான் போக முடியும். ஏணி மாதிரி நீங்க ஏறி போக முடியாது. அப்போ நீங்கள் எல்லாரும் செல்வந்தர்களாக மாற வேண்டாம், லிப்ட் மாதிரி மாறுங்க. யார மேல கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவரையும் கொண்டு போங்க, நீங்களும் மேல போங்க. இதுதான் செல்வந்தனுடைய வாழ்க்கை. செல்வந்தர் அல்லாதவருடைய வாழ்க்கை ஏணி வாழ்க்கை மாதிரி. அவங்க கீழவே இருப்பாங்க, மத்தவங்கள மேல ஏத்தி ஏத்தி விடுவாங்க. சரிங்களா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. லிப்ட் மாதிரி. சுவிட்ச தட்டுனா வா, நீயும் வா, நானும் போலாம். 2 பேருமே போலாம் மேல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மாற வேண்டும். ஆனா அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது? நம்முடைய உயர்ந்த குணங்களை, உயர்ந்த பண்புகளை, உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்த நோக்கங்களை, உயர்ந்த லட்சியங்களை விட்டுவிடக் கூடாது. இல்ல, தண்டி யாத்திரையில காந்தி அவர்கள் சத்தியாகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த உப்பு சத்தியாகிரகத்துல பல மக்கள் வந்து நிக்கிறாங்க. காந்தி சொல்றாரு, யாரும் எதிர்க்கக் கூடாது. வெள்ளையர்கள் அடித்தால் அடித்துக் கொண்டே இருக்கட்டும். எவ்வளவு அடிக்கிறான்னு பார்க்கலாம். 2 பேரா போய் நிக்கிறாங்க. அடித்து 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 ஓய்கிறார்கள். அப்ப அந்த நிலையில கூட தான் கொண்ட அகிம்சா என்கிற கொள்கையில் இருந்து அவர் விலகவில்லை. அந்த கொள்கையில் இருந்து விலகினாரா? இல்லையே. இல்ல. வெள்ளையன் பாரதிக்கு மிகப்பெரிய சிம்மாசனத்தை வழங்கினான். நீ அரசாங்கத்தினுடைய கௌரவ கவியாக இருந்து விடு வெள்ளையனுக்கு என்று. அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சார் அவரு. நீ என்னடா எனக்கு போஸ்டிங் கொடுக்கறதுன்னு. எனக்கு ஒண்ணு எந்த போஸ்டிங்கும் வேணாம். நான் இந்த உலகத்தில் சுதந்திரமானவன். என்ன நீ கட்டி போட்டு நினைக்காத. நான் ஒரு மகா கவி. கவி ஏற்றுவதிலும் கவியிலே நான் அரசன். என்ன கொண்டாந்து நீ உன்னுடைய ஆஸ்தான புலவனாக போட்டு அரசாங்க கவியாக்கி எனக்கு சம்பளம் கொடுக்குன்னு நினைக்கிறியே? அப்படிலாம் நீ என்னை கட்டி போட முடியாது. என்னுடைய ஊன் உடம்பை வளர்ப்பதற்காக
என்னுடைய உணவு தேவைக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், உங்ககிட்ட எல்லாம் கை கட்டி நிக்க மாட்டேன்டார் பாரதி. புரியுதுங்களா? வறுமையிலே வாழ்ந்த மகாகவி என்று போற்றப்பட்டவர். வறுமையில வாழ்ந்த மனிதன். ஏன் வறுமையில் வாழ்ந்தார்? அவர் மானத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னா, அவருக்கு மிகப்பெரிய சமஸ்தானத்தை ஆண்டக்கூடிய அளவுக்கு வெள்ளையன் அவருக்கு வழி கொடுத்திருப்பார். ஆனா அப்படி இல்லையே. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் செய்யல, வறுமையில் வாழ்ந்தார்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவியேற்று குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் நுழையும் பொழுது எந்த 2 பெட்டிகளை, கைப்பெட்டிகளை எடுத்துட்டு உள்ள வந்தாரோ, போகும்போது அதே ஆளை கூப்பிட்டு சொன்னாரு, இல்ல நீ 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இங்க வேலை செய்வ. நீ பர்மனண்டான ஆளு, நான் தான் டெம்பரவரியான ஆளு. இல்ல பாரு, நான் இங்கிருந்து வெளியில போறேன், அந்த துண்டு எடுத்து தட்டு அப்படின்னாரு. தட்டின உடனே குடியரசு மாளிகையினுடைய தூசு கூட என் பெட்டியில இருக்கக்கூடாது. நாளைக்கு ஐயா வெளியில போகும்போது தூசு கூட இங்கே தட்டி விட்டுட்டு போனான்னு தான் நீ சொல்லணும். ஆகவே இன்று நாம் பார்க்கக்கூடிய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்மாசனங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மானம் கொண்டவர்கள் அலங்கரித்த இடம் அதெல்லாம். அப்படித்தான் ஒரு செல்வந்தன் வாழ வேண்டும். அப்படித்தான் ஒரு செல்வந்தன் வளர வேண்டும். அதைத்தான் நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். அதைத்தான் நாம் இன்று பாடங்களாக மாற்றி வைத்திருக்க வேண்டும். ஆனா அப்படி இருக்குதா? இல்லை, எல்லாம் மாறிட்டுல வருது. மானம் பெரிது, மானம் பெரிது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வி முறை என்று லாபம் பெரிது, லாபம் பெரிதென்றல்லவா என்று சொல்லிக் கொடுக்கின்றது. ஆகவே எந்த ஒரு கல்வி ஒருவனுக்கு பண்புகளையும், குணங்களையும், ஒழுக்கத்தையும், மானத்தையும் கற்றுத் தருகிறதோ அதல்லவா உயர்ந்த கல்வியாக இருந்திருக்க வேண்டும். ஆனா எது அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறதோ அதல்லவா உயர்ந்த கல்வி என்று நாம் இன்று போட்டிருக்கிறோம். அது தவறல்லவா? ஆகவே ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு லாபத்தை கண்டாலும் அவன் ஒழுக்கம் இல்லாதவனாக, குணம் இல்லாதவனாக, பண்பு இல்லாதவனாக, மானம் இல்லாதவனாக வாழ்ந்து என்ன புண்ணியம்? ஆகவே நாம் மானம் என்பது உடலில் போடக்கூடிய ஆடை அல்ல. அது தேவைப்பட்டால் போட்டுக் கொள்ளலாம், இல்லை என்றால் அவிழ்த்து எறிந்து விடலாம் என்பதற்கு. மானம் என்பது இந்த உடலோடு ஒட்டி இருக்கின்ற, இந்த உடலுக்கு மேல் போர்த்தி இருக்கின்ற மனிதனுடைய மிகப்பெரிய உறுப்பாகிய தோல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டிய ஒன்று. உங்க மனசோட ஒட்டி இருக்க வேண்டிய தோல் எது என்றால் மானம். இந்த தோலை நீங்கி நாம் உயிர் வாழ முடியுமா? முடியாது. அதைப்போல் மனதில் இருந்து மானத்தை நீக்கிவிட்டால் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுமா? வாழக்கூடாது என்கிறார் வள்ளுவர். அப்படி ஒருவேளை நீ மானத்தை விட்டுட்டு தான் நீ வாழற அப்படின்னா, அது ஒரு சாகா வரமா மாறிடுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். அதான் பீடு அழிய வந்த இடத்து. என்ன பீடு? மானம். மானம் அழியற மாதிரி ஒரு இடம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை இல்ல. ஊன் என்றால் உடல். உடலை காப்பாற்றக்கூடிய, உடலை பாதுகாக்கக்கூடிய, இல்ல உடலை பிடித்து வைக்கக்கூடியதான் ஊன் ஓம்பும் வாழ்க்கை. இந்த உடலை பத்திரப்படுத்தக்கூடிய, உடலை மட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கை பெருந்தகைமை. எவர் ஒருவர் பெருந்தகைமையாக இருக்கின்றாரோ, எவர் ஒருவர் இந்த உலகத்திலே சிறப்பானவராக வாழ்கிறாரோ அவர் என்ன செய்ய மாட்டார்? இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக மானத்தை விலை பேச மாட்டார், மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார். அப்படி மானத்தை விட்டு கொடுத்து ஒருவேளை நீங்க உடம்ப காப்பாத்துறீங்கன்னு வச்சுக்குவோம். மானத்தை விட்டு கொடுத்து உடம்ப காப்பாத்துறீங்கன்னா, அப்படி மானத்தை விட்டு கொடுத்து நீங்க உடம்ப காப்பாத்துனீங்களே, அது அந்த உடம்பை எப்பயுமே காப்பாத்தி நிக்குமா? அது என்ன அதனுடைய மருந்தா? சாகா வரம் பெற்ற மருந்தான்னு கேட்கிறார். அதனால ஆரம்பிக்கும் போதே மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கைங்கிறார். இந்த ஊன் அழியாம இருப்பதற்கான மருந்தா நீங்கள் மானத்தை விட்டுக் கொடுப்பது இல்லையே. அப்படி ஒரு செல்வந்தன் வாழலாமா? வாழக்கூடாது. இந்த சமுதாயத்தை நாம் அறம் கொண்டு திருத்த வேண்டும், அறம் கொண்டு வளர்த்த வேண்டும், அறம் கொண்டு சீரமைக்க வேண்டும். ஆகவே தொழிலே அறம் வேண்டும், கல்வியிலே அறம் வேண்டும், வாழும் முறைகளில் அறம் வேண்டும், இல்ல ஆன்மீகத்திலும் அறம் வேண்டும், இல்ல எல்லா இடத்திலையும் அறம் வேண்டும் என்பதை யாம் தான் கொண்டு வர வேண்டும்.
அப்படி கொண்டு வந்த வாழ்க்கை எவர்கள் வாழ்கிறார்களோ, செல்வந்தர்களாக மாறுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கை மிக உயர்ந்ததாக இருக்கும். புரியுதுங்களா? இன்று இந்த உலகத்தினுடைய மிகச் சிறந்த, ஆகச் சிறந்த பரிசாக வழங்கப்படுவது நோபல் என்று சொல்லப்படக்கூடிய நோபல் பரிசு. கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அந்த பரிசினுடைய மதிப்பு, நோபல் பரிசினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபான்றாங்க. ஒருவருக்கு வழங்கப்படக்கூடிய நோபல் பரிசினுடைய மதிப்பு 8 கோடி ரூபாய். அந்த 8 கோடி ரூபாயும் எங்கிருந்து வருதுன்னா, அந்த நோபல் ட்ரஸ்ட்ல இருந்து வருது. அதுவும் என்ன, அந்த பணம் எல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த வட்டி பணத்துல இருந்து எடுத்து தான் இந்த நோபல் பரிசு குடுக்குறாங்க. குடுத்தது போக மீதி பணத்த அசலோட சேர்க்கறாங்க. அது இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்குது. சரிங்க, இவ்ளோ பெரிய பரிசு தொகையை குடுக்குறாங்களே, இது யாருங்க குடுத்தது என்றால், ஆல்ஃபிரட் நோபல் என்கிற மனிதனுடைய முயற்சியில் உருவானது நோபல் ட்ரஸ்ட். ஏன் அவர் இவ்வளவு பெருந்தொகையை அந்த ட்ரஸ்ட்ல எழுதி வச்சாருன்னா, அவர் தான் இந்த உலகத்திற்கு அழிவை உருவாக்கக்கூடிய, நாம் அழிவு என்று கருதக்கூடிய டைனமைட் என்று சொல்லக்கூடிய வெடிமருந்தை கண்டுபிடித்தவர். வெடிபொருளை கண்டுபிடித்தவர். அவர் அன்று ஏன் அதை கண்டுபிடித்தார் என்றால், கல் உடைப்பதற்கும், மலைகளை பிளப்பதற்கும், சாலைகளை செப்பனிடுவதற்கும் எல்லா இடத்திலும் மனிதன் மிக கடுமையாக உழைக்கின்றான். அப்படி மனித உயிர்கள் அந்த இடத்துல கடுமையாக உழைக்கின்ற இடத்துல சில மனித உயிர்கள் பலியிடப்படுகிறது. அதை தடுப்பதற்காக அவன் இந்த மாதிரி வெடிமருந்துகளை பயன்படுத்தும் பொழுது அவனுடைய எளிமையான அந்த ஒரு உழைப்பு எளிமையான வேலையாக மாற்றப்படும் என்பதற்காக, மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கின டைமண்ட் தான் அது உலக போர் மூடுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. பல நாடுகள் அவர்கிட்ட இருந்து வாங்குச்சு வெடிமருந்த. அவர் ரொம்ப சந்தோஷமா வித்துக்கிட்டே இருந்தாரு. ஆஹா, எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. வாங்கி எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஏதோ ஆக்கப்பூர்வமான வேலைக்கு பயன்படுத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இவர் உற்பத்தி பண்ணி கொடுத்த அத்தனை வெடிமருந்து பொருட்களும் உலக அழிவுக்கு காரணமாக மாறியது. ஒரு நாள் செய்தித்தாளில் பார்க்கின்றார், அவருடைய சகோதரர் இறந்து விடுகிறார். ஆனால் அன்றைய செய்தித்தாள்ல அந்த செய்தியினுடைய தலையங்கம் என்னவென்றால், இறந்தது சகோதரர் என்று நினைத்தல்ல, அவர் இறந்து விட்டதாக ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. அது என்ன செய்தி என்றால், மரணத்தினுடைய வியாபாரி இன்று மரணம்னு. இந்த உலகத்திற்கு மரணத்தை வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரி இன்று மரணம் என்று அந்த செய்தியினுடைய தலையங்கம் அமைந்தது. அதை எடுத்து படித்து பார்க்கிறார். அது யார் என்று பார்க்கிறார். தன்னுடைய பெயர் இடம்பெற்றதை பார்த்து அவர் மனம் நொந்து மிக வேதனை அடைந்து, ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நிலையா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மிக வேதனையாக கருதுகிறார். தன்னுடைய கண்டுபிடிப்பு உலக மக்களுடைய பயன்களுக்காக உருவாக்கிய அந்த கண்டுபிடிப்பு அது அழிவுக்கு பயன்பட்டு விட்டதே. நாம் இப்படி ஒரு சிறுதரமான ஒரு செயலை செய்து விட்டோமே. ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரும் பணம், இவ்வளவு பெரிய சொத்து, இது மனித அழிவிலிருந்து உருவானதா? ஐயோ, இது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு அவர் மனம் நொந்து, மனம் வெந்து அவர் வாடி வதம்பி என்ன செய்கிறார் என்றால், மொத்த சொத்தையுமே இனிமேல் மனிதனுடைய வளர்ச்சிக்காக, சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, அவனுடைய மேம்பாட்டிற்காக பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நோபல் பரிசு, நோபல் ட்ரஸ்ட்னு ஒண்ணு உருவாக்கி அதுல எல்லாத்தையும் எழுதுறாரு. இனிமேல் என்னுடைய சொத்து மனிதனுடைய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும்னு. காரணம் என்ன தெரியுங்களா? நாம் ஒரு சிறுதனமான ஒரு செயலை செய்து விட்டோம். நாம் சம்பாரிச்ச இவ்வளவு பணமும் மனிதனுடைய அழிவில் இருந்து உருவானதா? நாம் இறந்து விட்டோம் என்றால் இந்த உலகம் கொண்டாடுகிறதா? ஐயோ, இது தவறான விஷயம்னு அந்த அவப்பெயரை மாற்றினார். இந்த உலகத்திற்கு நோபல் என்கிற ஒரு பரிசை கொடுத்து இன்று உலகத்தினுடைய உயர்ந்த விருதுகளில் ஒன்றாக அது நிற்கின்றது என்றால், அதுதான் மனிதனுடைய மாண்பான செயல், உயர்ந்த பண்பு, உயர்ந்த குணம். அதனால் தான் வெளிப்படுகிறது. எப்படி வேணுமானாலும் சம்பாதிக்கலாம் என்று சம்பாதித்து அவர் இந்த உலக பணக்காரர்கள் வரிசையிலே முதலிடத்திலே வந்திருக்கலாம். அதை வைத்து அவர் சுகபோக வாழ்க்கைகளை வாழ்ந்திருக்கலாம். அவருடைய சந்ததிகள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அந்த மொத்த பணத்தை எழுதினார் பாருங்க, ஒரு ட்ரஸ்ட் பேர் எழுதி, இதை இந்த உலகத்திற்கு ஆக சிறந்த செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பரிசாக கொடுங்கள், விருதாக கொடுங்கள் என்று அவர்களை பாராட்டுங்கள், பெருமைப்படுத்துங்கள், அவர்களை உயர்த்துங்கள் என்று கொடுத்துட்டு போனார் பாருங்க. அதுதான் மனிதனுடைய குணமும் பண்பும் வெளிப்படக்கூடிய இடம். நீங்கள் செல்வந்தனாகக்கூடிய பாதையிலே, உங்களுடைய தொழிலே அப்படிப்பட்ட பண்புகள், குணங்களும், உங்களுடைய உயர்ந்த நோக்கம், லட்சியம் எல்லாம் வெளிப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் பணம் சம்பாதிப்பது, நீங்கள் செல்வந்தராக நினைப்பது கூட அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு, லட்சியத்தை கொண்டு அடைவதற்காகத்தான் நீங்கள் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்கிற விருப்பம் உங்களிடம் வந்திருக்க வேண்டும்.
நான் ஏதோ சொந்தமா கார் வாங்கிட்டு, சொந்தமா பங்களா கட்டிட்டு, நான் ஏதோ ஸ்விம்மிங் பூல்லாம் போட்டுட்டு, நான் ஜாலியா வாழணும். அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல மிதந்துகிட்டே நான் ஏதாவது ஜூஸ்லாம் குடிக்கணும்னு நம்ம உள்ள ஆசை இருக்கலாம். தவறு கிடையாது. ஆனால் அதை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் பெரிதாக என்ன செய்யப் போகிறீர்கள்? அதற்காகத்தான் நான் செல்வந்தனாக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்கள் மனதிலே சொல்லி வையுங்கள். இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த விஷயத்திற்காகத்தான் நான் செல்வந்தனாக விரும்புகிறேன். அந்த உயர்ந்த விஷயம் என்ன? அது உலக மக்களிடம் இருக்கக்கூடிய வறுமையை போக்குவதாக இருக்கலாம். அல்லது அவங்களுடைய வாழ்வியலை மாற்றுவதாக இருக்கலாம். அல்லது முதியோர்களுக்கான வாழ்க்கையை வழங்குவதாக இருக்கலாம். அல்லது இன்று பெருகி வரக்கூடிய இந்த கொடுமையான மனித வாழ்க்கையினுடைய நோய்களுக்கு நடுவிலே மருத்துவத்திற்காக இருக்கலாம். ஆகவே நீங்கள் செல்வந்தனாக வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த வேட்கை எந்த உயர்ந்த செயலுக்காக நீங்க அதை அடையப் போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்கள் செல்வந்தனாக போகிறீர்கள். ஆகவே என்னுடைய மானத்தை விட்டு, பண்பை விட்டு, குணத்தை விட்டு, சிறந்த லட்சியங்களை விட்டு, சிறந்த நோக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு வெறும் இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள, உயிரை காப்பாற்றிக் கொள்ள நான் மானத்தை விடுகிறேன் என்றால் அதை விட மோசமான செயல் எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் வள்ளுவம் இப்படிப்பட்ட ஒரு குரலை வைத்திருக்கின்றது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தயவு செய்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை கவனியுங்கள். நாம் ஏன் இன்னும் செல்வந்தராகாமல் இருக்கின்றோம் என்றால், செல்வந்தன் ஆகக்கூடிய பாதையில் நான் செல்வந்தன் ஆக விரும்புவதே என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய குடும்பத்திற்கு என்று அல்லாமல், இந்த உலகத்திலே என்னால் ஆன சிறந்த உதவிகளை இந்த சமுதாயத்திற்கு செய்வதற்காகவும், இந்த சமுதாயத்திற்காக நான் ஏதேனும் ஒரு அளிக்க விரும்புகிறேன். அதனால் இந்த மனித சமுதாயம் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் செல்வந்தன் ஆக விரும்புகிறேன் என்கிற லட்சிய பாதையில் அறம் கொண்டு தொழில் செய்யுங்கள். அறம் கொண்டு பொருளை விற்பனை செய்யுங்கள். அறம் கொண்டு பொருள் உற்பத்தி பண்ணுங்கள். அறம் கொண்டு வாழ்வியலை வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய குறள் பால் 2 பொருட்பால் இயல் 11 குடியியல் அதிகாரம் எண் 97 மானம். குறள் எண் 968 மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து என்கிற குறளுக்கொப்ப நாம் எல்லோருமே சில வெறும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உடம்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய பெருமையை, பெருந்தகைமையை, நம்முடைய பண்புகளை, மாண்புகளை, சில குணத்தை எல்லாம் இழந்து விடாமல் அதை காப்பதற்காக நீங்கள் உயிரை கொடுத்தால் கூட அது பெருமையான ஒன்றுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட குரல் கொண்டு நாம் எல்லோரும் செல்வந்தராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்குவதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரனும், கோவையிலிருந்து லட்சுமி அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டி நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா ஆண்டி? நீங்க சொல்லுங்க தங்கம். ஆண்டி உங்க பின்னாடி சொல்றேன். ஓகே ஆண்டி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன்
நிறைந்த செல்வ செழிப்புடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வு பூர்ணமான நன்றி. எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய ஒசூரை சேர்ந்த செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் கோவை சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக கருத்தாளருக்கு கையை உயர்த்தலாம். ஐயா, யாரிடமே எதுவும் கருத்துக்கள் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை என்றதால் எல்லா கருத்துக்களுக்கும் விடுமுறை அளித்து விட்டீர்களா? ஐயா ஒசூர்ல இருந்து பிரகதீஸ்வரன் சொல்றேன். சொல்லுங்க பிரகதீஸ்வரன். நான் நாங்க இப்ப வெளியே போறோம். அதனால நான் மோஸ்ட்லி எதுவும் லிசன் பண்ணல. நான் ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் தான் லிசன் பண்ணேன். ஒருத்தன் வெடிகுண்டை மக்கள் நல்லதுக்காக தயாரிச்சுட்டு இருந்தான். மக்கள் மக்களுக்கு நிறைய லூஸ் ஆகும், மக்கள் நல்லதுக்கு அவன் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரியே நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, நியூஸ் படிக்கிறான் அவன். நிறைய நியூஸ் படிக்கிறான். எப்பதான் தெரியுது அவங்க கிட்ட வாங்கிட்டு போனவங்களாம் எல்லாருமே ஒரு டெரரிஸ்ட் மாதிரி. அவங்கள பாம்பு எல்லாம் நிறைய இடத்துல, சென்னையில நிறைய இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பாம்பை தயாரிச்சுட்டு நின்று போட்டுட்டு அப்புறம் அவன் பேரை பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் மனசு உடைஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டான். வீட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டப்பட்டான். சரின்னு சொல்லிட்டு அதுல அவன்கிட்ட இருக்க அவனுக்கு எல்லா காசுலயுமே நிறைய ட்ரஸ்ட் உருவாக்கி நிறைய மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு இருந்தான். அவன் மட்டும் நினைச்சிருந்தானா அந்த பணத்தை வச்சு அவங்களும் அவங்க குடும்பம் ஜாலியா இருக்கலாம். ஆனா அவன் செஞ்ச குற்றத்துக்காக அவன் மக்களுக்கு இப்ப நிறைய நன்மை பண்றான். கேள்வி. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி 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 பிரகதீஸ்வரன். ரொம்ப அருமையாக எடுத்துரைத்தீர்கள் உங்களுடைய கருத்துக்களை. மிகச்சிறப்பு, மிக்க நன்றி. வேற யாரும் கருத்துக்கு வர விரும்புகிறீர்களா? இல்லை. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளராக சேலம் நங்கோடியை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். இன்றைக்கும் வைப்ரன்ட் சார் நிறைய தகவலை, புதிய சிந்தனையை, புதிய ஆற்றலையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில பால் 2 பொருட்பால், இயல் 11 குடியியல், அதிகாரம் எண் 97 மானம். மானம் ஒரு சிறப்பான ஒரு அதிகாரம். நிச்சயமா மானம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒட்டி தான் நம்முடைய வாழ்க்கை நிலையும் நம்முடைய உயர்வும் இன்றைக்கு வரலும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அழகாக நம்ம வைப்ரன்ட் சார் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த வகையில் குறள் எண் 968 ஒரு சிறப்பான குறள். மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா இந்த குறள் உச்சரிக்கிறதுக்கு நம்ம பொறுமை காக்க வேண்டும். அப்படிங்கிற போது மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வள்ளுவத்தின் வாயிலா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சீர்களையும் நாம கவனமா நம்ம உள்வாங்கி
நம்முடைய வாழ்க்கையில அரண் சார்ந்த நிலையில் நாம் வாழ்ந்தால் சிறப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு குறளினுடைய ஒரு அற்புதமான சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அந்த வகையில மானம் மானம் அப்படின்னா என்ன, ஒரு பெரிய கேள்வியோட நம்ம ப்ரோக்ராம் தொடங்குது. அந்த வகையில எவர் ஒருவர் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு தன் பெருமை உயர வாழ்கிறாரோ, அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் எந்த சூழலிலும் தன் பெருமை அழிய அல்லது குறைய அல்லது அவப்பெயர் வரும் நிலைக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி வந்துவிட்டால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மானம் அப்படிங்கிறது குறைபாடு வரும் அப்படிங்கிறது தான் இந்த மானம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை வைப்ரன்ஸ் சார் அவருடைய பாணியில் சொன்னாரு. உண்மையும் கூட அதான். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு சிறு பிசறு கூட நடக்காத அரண் சார்ந்த வழியில் நம்முடைய இயக்கங்களையும் சிந்தனையும் செயலையும் கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் சிறப்பு. அடுத்து, ஒரு மழலையாக இருக்கும்போது ஒரு குழந்தை பருவத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே முகம் சொலிக்கவோ அல்லது தவறாகவோ கருதப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு சிறுநீர் கழிப்பது, மற்ற சிறு சிறு தவறுகள் கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மழலை வளர்ந்த பிறகு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கவனமாக எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, அது மானத்தோட ஒட்டி வரக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். உண்மைதான். ஆகவே ஒழுக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை, அந்த ஒழுக்க நிலை. ஆக ஒழுக்கம் தவறி வாழ்வது மரணத்திற்கு சமமானது அப்படிங்கிறத வைப்ரன்ஸ் சார் சொல்லுகிறார். உண்மைதான். ஒழுக்கம் தவறி யார் நடக்கிறாங்கல்ல, அந்த வாழ்வு என்பது மரணத்திற்கு சமமானது. உதாரணத்துக்கு சிந்து பைரவினுடைய அதுல வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை அசை போட்டார். அதற்கடுத்து பாரதி, கலாம் இவர்களை பற்றியும் நமக்கு முன் உதாரணத்துக்கு கொண்டு வந்தாரு. ஆகவே நாம் இருக்கக்கூடிய இடம், அமரும் இடம், சிம்மாசனம், நாம் அமரும் இடத்தை இயக்கும் அனைத்து இயக்கங்களையும் காக்க வேண்டும். அத்தனையுமே நம்ம காக்கணும். இதுதான் மானத்தோடு ஒன்றி வரக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை. அதே போல நோபல் பரிசு பத்தி குறிப்பிட்டாரு. அந்த நோபல் பரிசு என்பது ஒரு உன்னதமான பரிசு. 8 கோடி ரூபாய் அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு. ஆல்பிரைட் நோபல். இவருடைய வரலாறை நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம். சாரும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னைக்கும் அதை நமக்கு குறிப்பிட்டார். உயர்ந்த லட்சியம் குறிக்கோளுக்காக நோபல் பரிசு இன்னைக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. நாம் பார்க்கிறோம். ஆனா அது எவ்வளவு பரிசு யாரு தேர்வு பண்றாங்கிற விஷயத்த ஒரு கட்டுரையை நமக்கு கொடுத்தாரு வைப்ரன்ஸ் சார். அவரையும் ஞாபகப்படுத்தினாரு. ஆகவே மானத்தை விட்டு கொடுப்பது வாழ்க்கைக்கு அழகல்ல. உடலை காக்க அறம் தவறி நடப்பதும் ஒரு சிறந்த முறை அல்ல. ஆகவே உயர்ந்த லட்சியத்தையும் குறிக்கோளையும் நல்ல பாங்கையும் கொண்டவராக ஒவ்வொருவரும் வளர வேண்டும், ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். தன்மானம் குறைவின்றி வாழ்ந்து அரண் சார்ந்து அரண் காத்து வாழ வேண்டும். அதுதான் செல்வந்த நிலை. இந்த நிலையில யாரு வாழ்ந்தாலும் அந்த தலைமுறை பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பரம்பரை இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கிராமங்கள்ல நகரங்கள்ல பெரிய பெரிய குடும்பங்கள்ல அந்த பேரு இன்னைக்கு காப்பாத்திட்டு வராங்க. அதை போலவே நாமும் உயர்ந்து செல்வந்த நிலைக்கு வர வேண்டும். இதான் குறளுடைய சிறப்பு. அந்த வகையில ஒரு தவறு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தவறுக்கு அந்த இடத்துல ஒரு கடுமையான நெருக்கடி வருது. அந்த நெருக்கடிகள் வரும்போது அந்த தவறை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் கூட அவர் செய்யாம அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து நகர்வுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அந்த மாதிரி வரும்போது உச்சரிப்பு பண்ண ஒரே ஒரு வாசகம் மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்றேன். பட்டுக்கோட்டையாரனுடைய வாசகம் தான் இது. உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன்,
செருப்பெருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன், நெருப்பாற்றில் நீந்த துணிந்தேன், கொதிக்கின்ற தார் எனக்கு குளிர் நீர். எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் மானம் காக்க, மானத்தோடு வாழ நான் தவறு செய்ய மாட்டேன். எந்த நெருக்கடி வந்தாலும் என் நிலையிலிருந்து மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு வாசகத்தை அவர் உதித்ததா புத்தகத்தில் இருக்கு. அதே போல நாமும் கூட எவ்வளவு பெரிய நெருக்கடி கஷ்டம் வந்தாலும் கூட தன் மானம் காத்து, தன்னுடைய குலப்பெருமையை காத்து, சந்ததியினுடைய பெருமை காக்க வேண்டும் என்பது அந்த குறளுடைய சிறப்பு. ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட வைப்ரன்ட் சாருக்கும், இந்த புரோகிராமில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, மிகச் சிறப்பு. ஆகவே இன்றைய குறளும் குறள் குறித்து நம்முடைய நண்பர்களுடைய கருத்துக்களும் நிறைவுரையாற்றிய டி.கே. வடிவேலு ஐயா அவர்களுடைய நிறைவுரை மிகச் சிறப்பாக அமைந்தது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறளும் ஒரு புதிய ரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது நம்ம கிட்ட ஒரு புதிய பரிணாமம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கொண்டு நாம் வளமாக வாழ்வோம், நலமாக வாழ்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றைய குறளிலே கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், கருத்துரை வழங்கிய அன்பர்களுக்கும், நிறைவுரை வழங்கிய டி.கே. வடிவேலு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.